வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் செக்காவ்ஸ் கன் அப்படிங்கிற கதை தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம். செக்காவ் ஒரு ரஷ்ய எழுத்தாளர். அவர் இறந்தே கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு எழுதின ஒரு லெட்டரில் நீ ஒரு துப்பாக்கியை ஒரு கதையில் பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்னா அதை காட்சிப்படுத்தாத, இல்லை அதை பற்றி சொல்லாதன்னு சொல்கிறார். ஒரு மேடை நாடகம் அப்படின்னா அந்த மேடை நாடகத்தில் துப்பாக்கி பயன்பட போகிறதில்ல அப்படின்னா அதை மேடையிலே காட்டிடாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை தான் செக்காவ்ஸ் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கதையில், ஒரு நாவலில், ஒரு நாடகத்தில், ஒரு சினிமாவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துப்பாக்கியை அதாவது கதையோட முற்பாதியில் முதல் பகுதியில் ஒரு துப்பாக்கியை காட்டுறீங்கன்னா அந்த துப்பாக்கிக்கு அந்த கதையில் கண்டிப்பாக ஒரு ரோல் இருக்கணும். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை அந்த கதையில் கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த துப்பாக்கியை காட்டாதீங்க. இது நேரடியானது. துப்பாக்கியாக மட்டும் இருக்கணும் இல்லை, வேறு ஏதோ ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு அந்த படத்தில் ரெலவன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். தமிழில் சொல்லக்கூடிய உடனடி உதாரணம் அப்படின்றது 2 திரைப்படங்கள். ஒன்று 8 தோட்டாக்கள். அது அகிரா குரோசாவா எடுத்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற ஜப்பான் நாட்டு படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த 8 தோட்டாக்கள் படத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய கதாநாயகனோட துப்பாக்கியை அவர் தொலைச்சிடுறார், திருடு போயிருந்தது. இப்போ திருடு போன துப்பாக்கி என்னாச்சு அப்படின்றதுக்கான டீட்டெயில் தான் அந்த படமே. அது யார் கைக்கு போச்சு, அவங்க அதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அதனால் கதாநாயகனுக்கு என்னாச்சு, அவர் அதை திரும்ப கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான். அப்போ அந்த திருடு போன துப்பாக்கி அந்த கதையை செலுத்துது. 2வது உதாரணம் என்ன அப்படின்னா, சிலம்பரசன் நடித்து ஜெயமோகன் திரைக்கதை எழுதிய கௌதம் மேனன் அவர்கள் இயக்கிய வெந்து தணிந்தது காடு அப்படின்ற படம். அது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த சிறுகதை கதாநாயகனோட கைக்கு துப்பாக்கி வர்றதோட அந்த சிறுகதை முடிஞ்சிடும். அதிலிருந்து டெவலப் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த கதை. அப்போ ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு சாதாரண ஊரை சேர்ந்த ஒரு பையன், அவன் கைக்கு ஒரு துப்பாக்கி வருது. துப்பாக்கி வந்ததுக்கான காரணம் அதை வச்சுருந்தவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ துப்பாக்கி அது வரைக்கும் வாழ்க்கையில் கையிலே எடுத்து பார்த்துறாத அவங்க கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த கதையில் ஏதோ ஒரு ரோல் இருக்கணும் இல்லையா? அது என்னாச்சு அப்படின்றது நமக்கு இன்டர்வலில் தான் தெரிய வருது. அப்போ அதுக்கு பிறகு படம் வேறு மாதிரி ஒன்றாக மாறிடுது. ஸோ செக்காவ்ஸ் கன் அப்படின்றது இதுதான். லிட்டரலாக நேரடியாக துப்பாக்கியவே நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 உதாரணங்கள் தான். நீங்கள் பல்ப் ஃபிக்ஷன் அப்படின்ற படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கதாநாயகன் இருப்பார். அவரோட வாட்ச் கதாநாயகி வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க ஒரு கேங்ஸ்டர்கிட்ட இருந்து. இப்போ அந்த வாட்சுக்கான ரெஃபரன்ஸ் படத்தில் முன்னாடியே இருக்கும். அது ஏன் அவருக்கு அது அவ்வளவு வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு காட்சி அந்த படத்தில் முன்னாடியே இருக்கும். அந்த காட்சி ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அது அந்த வாட்சை எப்படியெல்லாம் பத்திரமா வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கிறிஸ்டோஃபர் வாக்கன் அப்படின்ற நடிகர் சொல்லுவார். அது கேட்குறதுக்கு ரொம்ப சட்டையறிக்கலாக பகடியாக ஒரு டார்க் காமெடியாக இருக்கும். ஆனால் அதோட அது அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சீரியஸான பொருள் அப்படின்றது கதையோட போக்கில் அது நமக்கு பின்னாடி சொல்லப்படும். இப்போ இதுதான் செக்காவ்ஸ் கன். ஒரு பொருள் அனாவசியமாக இருக்கக்கூடாது, சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும், ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான இன்னொன்று என்ன, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் என்ன அப்படின்னா மெக்கஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கஃபின் அப்படின்னா அகைன் பல்ப் ஃபிக்ஷன் படத்துலேயே ஒரு உதாரணம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு சூட்கேஸை 2-3 இடங்களில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதிலிருந்து ஒரு கோல்டு க்ளோ கேரக்டர்ஸோட முகத்தில் விழும். ஆனால் அது என்னென்னு கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட காட்டவே மாட்டாங்க. அது ஆடியன்ஸுக்கு அனாவசியம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் நினைக்கிறார். அந்த பெட்டி தான் அந்த படத்தையே செலுத்தி கொண்டு போகுது. ஆனால் அதை நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கதையில் அது ஒரு டைவர்ஷனாக இருக்கும். அது என்ன அப்படின்ற ஆர்வத்திலே அந்த மொத்த கதையும் போயிருக்கும். ஆனால் அதை நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. அதை தான் மெக்கஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட், அட் த சேம் டைம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானது. ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம், இல்லை ஒரு கதை படிக்கிறோம், ஒரு நாவல் படிக்கிறோம், இல்லை ஒரு நாடகம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் உள்ள குறைநிறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு
இந்த மாதிரி கதை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால் அதை அசஸ் பண்ண முடியும், அதை பற்றி இன்னும் நிறைய பேச முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.